எதுக்காக சொல்றேன்னா, லக்ஷ்மிக்கு பிடிக்காததை கேட்டு அவளை கஷ்டப்படுத்த மாட்டோன்னு நாம அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். அவளுக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நாம பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். அர்ஜுன் சார், என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இப்ப எங்க போறன்னு நான் கேட்க விரும்பல லக்ஷ்மி. ஆனா எதுக்காக போக நினைக்கிறேன்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. உன்னோட மனசு வேதனைப்படுமேன்னு தான் நாங்க கேட்க விரும்பல. நான் இப்ப எதையும் சொல்ற நிலைமையிலேயே இல்ல. என்ன நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரமே ஜுன்னுவை கூட்டிக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன். என்னம்மா இது? நாமும் ஒண்ணு நினைச்சா வேற ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. என்னன்னு சொல்றது? கடவுள் ஏன் லக்ஷ்மி சந்திக்க வச்சாரு? இப்ப எதுக்காக பிரிக்கணும்னு நினைக்கிறாருன்னு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அர்ஜுன், லக்ஷ்மி கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லலாம்லப்பா. நான் சொன்ன உடனே முடிவை மாத்திக்கிறதா இருந்தா நான் கண்டிப்பா அவகிட்ட சொல்லியிருப்பேம்மா. அவ நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்னு கேட்கவே இல்லை. அவளோட முடிவை அவ தெளிவா சொல்லிட்டா. அவ ஏற்கனவே இந்த முடிவுகளை பண்ணதுக்கு அப்புறம் வேண்டான்னு தடுக்க முடியாதுமா, மறுக்கவும் முடியாது. நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேம்மா. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. லக்ஷ்மி வந்ததுக்கு அப்புறம் அர்ஜுனோட வாழ்க்கை மாறிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். லக்ஷ்மி அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அர்ஜுனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த ஆசையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. லக்ஷ்மி இதுக்கப்புறம் நிரந்தரமா இங்கிருந்து போயிட்டா திரும்ப அர்ஜுனோட நிலைமை என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னொரு வாட்டி லக்ஷ்மி அம்மா கிட்ட பேசி பாருங்க. இன்னொரு தடவை லக்ஷ்மி கிட்ட பேசுறத பேசினா ஏதாவது பயன் இருக்கும்னு நினைக்கிறியா? ஹலோ, என்ன மனிஷா, வாய்ஸ்ல கெத்து குறைஞ்சிருக்கு, களைப்பு தெரியுது, என்ன விஷயம்? என் வாய்ஸை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் ஆண்டி? யோசிச்சு பார்க்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகள் இருக்கு. அத வெளியே சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்ற தெளிவும் இருக்கு. அதனாலதான் வாய்ஸ்ல கெத்து குறையுது. ஐயோ, வாட் இஸ் திஸ் மனிஷா? உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லலான்னு ஃபோன் பண்ணா நீ ஏதோ வைராகியத்தோட முழுகிட்டு இருக்கிற மாதிரி இல்ல பேசுற. முதல்ல நீ கிளம்பி வீட்டுக்கு வா. அங்க வந்து என்ன பண்றது ஆண்டி? கல்யாணம் ஆகாத திஷ்டி பொம்மையா மித்ரா முன்னாடி சுத்த சொல்றீங்களா? அப்படி இல்லைன்னா எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க ஆண்டின்னு அரவிந்த் ஆண்டி பின்னாடி பிச்சை எடுக்கிற மாதிரி சுத்த சொல்றீங்களா? அம்மா, லக்ஷ்மி அம்மாவை போக வேண்டாம்னு சொல்லலாம்லம்மா. முடிவு மாத்திக்க சொல்லி நீங்க பேசி பார்க்கலாமே. நான் என்னன்னு சொல்லி தடுக்கிறது? என் புள்ள மனசுல நீ இருக்கேன்னு சொல்லி தடுக்கவா? நீ எங்க குடும்பத்துல ஒருத்தின்னு இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கோன்னு சொல்ல சொல்றியா? இல்ல வாழ்நாள் முழுக்க எங்க கூடவே இருன்னு சொல்ல சொல்றியா? என்ன சொன்னாலும் அவ தன் முடிவை மாத்திக்கிறது மாதிரி தெரியல. ஏன் சொல்றேன்னா, அவ இங்க இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறோமோ அதே அளவுக்கு நாம இங்க இருக்கணும்னு அவளும் ஆசைப்படணும் இல்லையா? அப்பதான் நாம கேக்குற விஷயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நாம சொன்ன உடனே அவ முடிவு மாத்திக்குவா. அதுக்காக லக்ஷ்மி அம்மாவை அப்படியே போக விட்டுற முடியுமா? அவ எதுக்காக போக போறான்னு தெரிஞ்சதானப்பா. அவளை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியும். அம்மா, அன்னைக்கு அர்ஜுன் தம்பி சொன்னது ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாரையோ பாத்திருக்காங்கன்னாருல்ல. அவங்கள விட்டு தூரமா போயிடணும்னு தான்
லக்ஷ்மி அம்மா நினைக்கிறாங்களோ என்னவோ? என்னமோ தெரியலப்பா. லக்ஷ்மிக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் அவ்வளவுதானோ என்னவோ தெரியல. அந்த கடவுளோட தீர்மானம் என்னதான்னு தெரியல. இன்னும் எவ்வளவு அதிர்ச்சி கொடுக்க காத்திருக்கான்னு தெரியல. சொல்லுங்க சாமி. அரவிந்தா, வந்துட்டியா? உனக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னு சொல்லுங்க சாமி. என்னதுக்கு அவசரமா கூப்பிட்டீங்க? ஒரு நிமிஷம். புரோகிதரே, ஹோமத்துக்கு ரெடி பண்ணிட்டோம். நீங்க இப்ப ஆரம்பிச்சிடலாம். என்ன சாமி இது? நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த பதில் எனக்கு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. முதல்ல இங்க என்னதான் நடக்குது? ஹோமம் நடத்த போறேன். என்ன ஹோமம்? எதுக்காக இதெல்லாம்? இங்க பாரு அரவிந்தா, உன்னோட பதட்டம் எனக்கு தெரியுது, உன்னோட பயமும் எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த ஹோமத்தை முடிக்கிற வரைக்கும் என்ன ஏதுன்னு என்ன கேள்வி கேட்காது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு பொறுமையா சொல்றேன், சரியா? அம்மா, ஆ? காஃபி எடுத்துக்கங்க. ம். அம்மா, ஒரு தடவை லக்ஷ்மி அம்மா இந்த வீட்டுப்படியை தாண்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம அவங்கள மறந்துட வேண்டியதுதான். திரும்பவும் நம்ம வாழ்க்கையில வருவாங்கங்கிற ஆசையை நாம விட்டுற வேண்டியதுதான். எது பண்றதா இருந்தாலும் இதுதான் சரியான சமயம். ஆனா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. அவ கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டா. மனசார பேசணும்னாலும் உரிமையோட அவளுக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லவும் அவ வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாளே. என்ன பண்ண சொல்ற? அம்மா, அந்த மனுஷத்தை கேட்டுச்சா? ஒரு நல்ல விஷயத்தை பேசுறதா இருந்தாலும் நல்ல விஷயத்தை செயல்படுத்துறதா இருந்தாலும் அந்த சாமி கோவிலை விட சிறந்த இடம் வேற ஒண்ணு கிடையாது.